Hi, hello, good morning. Welcome to my PTMS channel. This video sponsored by BuyMode app. ஹோம் அப்ளையன்ஸுக்கு பர்ச்சேசிங் பண்ண ஒரு சிறந்த ஆன்லைன் போர்ட் BuyMode app. BuyMode. சாமியே சரணமையப்பா. ஐயனின் 7 நிலைகள். மனித வடிவையும் தெய்வ வடிவையும் ஒப்பிட்டு பேசுவது உண்டு. இதன் அடிப்படையில் ஐயப்பன் 7 கோயில்களில் அருள்வதாக ஐதீகம். இதில் மூலாதாரமாகிய பாபநாசம் சொரிமுத்து ஐயனார் கோவில் தமிழகத்தில் இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. சுவாமியே சரணமையப்பா. இந்த வீடியோவில் ஐயனின் 7 கோயிலின் நிலைகளையும் 18 படிகளின் தத்துவத்தையும் 18 படிகளில் வாழும் தெய்வங்களை பற்றியும் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by BuyMode. BuyMode. சாமியே சரணம். மூலாதாரம், கால்கள், பாபநாசம், சொரிமுத்து ஐயனார். சுவாதிஷ்டானம், இடுப்பு, அச்சங்கோயில், மணிப்பூரகம், வயிறு, அரியங்காவு. அநாகதம், பிறப்புறுப்பு, குளத்துப்பிழை. விசூத்தி, மனம், பந்தனம், அக்ஞை, பிடரி, சபரிமலை, பிரம்ம மந்திரம், தலை, காந்தமலை. இவ்வாறு 7 நிலைகளாக ஐயன் குடிகொண்டுள்ளார். சுவாமியே சரணமையப்பா. ஐயனின் 7 நிலையில் உள்ள கோயில்களையும் அவரது 7 நிலைகளையும் 7 நிலையில் ஐயன் ஐயப்ப சுவாமி கலியுக வரதன் நமக்கு அருள்பாலிக்கும் நிலையையும் தெரிந்து கொண்டோம். ஐயனுடைய 18 படிகளும் படிகளில் அமர்ந்துள்ள தெய்வங்களை பற்றியும் இப்பொழுது காண்போம். வாங்க வீடியோவில் போவோம். சுவாமியே சரணமையப்பா. This video sponsored by BuyMode e-shopping. e-shopping சிறந்த போர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 18 படிகளும் 18 தெய்வங்களும் என்ன பார்ப்போமா? ஐயப்பன் கோவில் 18 தெய்வங்களும் வீட்டிலிருந்து அருள் புரியதாக ஐதீகம். முதல் படியில் சூரியனும், 2வது படியில் சிவனும், 3வது படியில் சந்திரனும், 4வது படியில் பராசக்தியும், 5வது படியில் செவ்வாயும், 6வது படியில் முருகனும், 7ஆம் படியில் புதனும், 8ஆம் படியில் விஷ்ணுவும், 9ஆம் படியில் குருவும், 10ஆம் படியில் பிரம்மாவும், 11ஆம் படியில் சுக்கிரனும், 12ஆம் படியில் விஷ்ணுவும், 13ஆம் படியில் சனீஸ்வரரும், 14ஆம் படியில் யமனும், 15ஆம் படியில் ராகுவும், 16ஆம் படியில் சரஸ்வதியும், 17ஆம் படியில் கேதுவும், 18ஆம் படியில் விநாயகரும் வீற்றிருக்கின்றனர். 18 படிகளில் 18 தெய்வங்களும் இருந்து வரும் பக்தர்களை அருள்பாலிக்கின்றனர். ஐயனுடன் சேர்ந்து நண்பர்களே, 18 படிகளின் மகத்துவமான தெய்வங்களை பற்றி பார்ப்போம். இப்போது பாசி படரும் மலையில் நாங்கள் பாசம் படர நடந்தோ
தர்மசாஸ்திரம் பாலில் கரையும் முந்தன் அன்பு பார்வை வேண்டி நடந்தோ ஒவ்வொரு நெய்யிலிட்ட மனம் உன்னை எட்ட தினம் சரண கீதம் புனைந்தோ பொய்யை விட்டு உனை நெஞ்சிலிட்டு மலை எட்டும்படி நடந்தோ என்னாலும் கவலைகள் இல்லாமல் அழித்திடும் கற்பூர ஆழியவா முன்னேறும் உறுதியை மலை முன்னேறும் வழியினை சாமி என்று சொல்லுவோம் சரணம் சொல்லி பாடுவோம் காந்தமலை தூரமில்லை கையில் என்று பாடுவோம் சாமி என்று சொல்லுவோம் சரணம் சொல்லி பாடுவோம் காந்தமலை தூரமில்லை கையில் என்று பாடுவோம் கல்லானை நடக்கிற பொல்லாத வனத்தில் என்னாலும் வாழும் இறைவா கல்லான வழியிலும் உள்ளான வழியிலும் முன்னேறும் உறுதியைத்தான் சண்டையிட்டு மேளமிட்டு பாட்டெடுத்து ஆட்டமிட்டு திண்டக தூம் தோமாடி வந்தோ சாமி என்று சொல்லுவோம் சரணம் சொல்லி பாடுவோம் காந்தமலை தூரமில்லை கையில் என்று பாடுவோம் சாமி என்று சொல்லுவோம் சரணம் சொல்லி பாடுவோம் காந்தமலை தூரமில்லை கையில் என்று பாடுவோம் காந்தமலை தூரமில்லை கையில் என்று பாடுவோம் காந்தமலை தூரமில்லை கையில் என்று பாடுவோம் 14ஆம் படி பிறவி வினை. 15ஆம் படி செயல் வினை. 16ஆம் படி பழக்க வினை. 17ஆம் படி மனம். 18ஆம் படியே புத்தி. திஸ் வீடியோ பை ஸ்பான்சர் பை பைமோட்ஸ் இ-ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங்க்கு ஒரு சிறந்த போர் பைமோட். இவ்வாறாக 18 படிகளையும் கடக்கும் பொழுதும் 18 தீய வினைகளை நம்மிருந்து அகற்றி நல்வினைப்படுத்தி தரிசனம் கொடுக்கின்றார் கலியுகநாதன் ஐயன் ஐயப்ப சுவாமி. சுவாமியே சரணமையப்பா. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இந்த சேனல் நம்ம சேனல் பிடிஎம்எஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த தகவல் கிடைக்கும். நன்றி.